பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில உருவாகியிருக்க ரஜினியோட கூலி வரும் 14ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்க இந்த படம் பேன் இந்தியன் அளவில் உருவாகியிருக்கு. இதனால தமிழ் மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலத்தை சார்ந்த மக்களும் கூலியை தேட்டரில் பார்க்க ஆர்வத்தோடு காத்திருக்காங்க. இந்நிலையில் இந்த படத்தோட டிக்கெட் முன்பதிவு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. அதாவது கூலி படம் அடுத்த வாரம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்க நிலையில் தற்போதைய கூலி ஃபீவர் ஆரம்பமாகிடுச்சு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிறார் என்ற போதே எகிரிய எதிர்பார்ப்பு தற்போது உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. திரையரங்குகளில் கூலி தரிசனத்தை பார்ப்பதற்காக ரசிகர்கள் வெறித்தனமாக காத்திருப்பில் இருக்காங்க. இந்த நிலையில் இந்த படத்துடைய டிக்கெட் முன்பதிவு துவங்கி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கு. கூலி படத்துடைய அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் துவங்கி விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் இன்று இரவு 8 மணி முதல் டிக்கெட் முன்பதிவு ஆரம்பமாகியிருக்கு. சில நிமிடங்களிலே பல திரையரங்குகளில் முதல் நாளுக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்திருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களிலும் கூலி படத்திற்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருது. அதனை உறுதி செய்யும் விதமாக சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது கேரளா மாநிலம் திருச்சூரில் உள்ள திரையரங்கு ஒன்றில் கூலி படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு ஆஃப்லைனில் துவங்கியிருக்கு. இதனை அடுத்து கவுண்டர் திறந்ததும் ரசிகர்கள் முண்டியடித்து ஓடி சென்று டிக்கெட்டுகளை வாங்கியிருக்காங்க. இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி சோசியல் மீடியாவில் தீயா பரவிட்டு வருது. இந்த வயசுலையும் ரஜினி பாக்ஸ் ஆஃபீஸில் அசைக்க முடியாத இடத்துல இருப்பதா சொல்லி இந்த வீடியோவை இணையத்தில் வைரலாக்கிட்டு வராங்க அவரது ரசிகர்கள். மேலும் ஆன்லைனில் 1 மணி நேரத்தில் டிக்கெட் முன்பதிவில் ரூபாய் 1 கோடி அளவிற்கு வசூலித்ததாகவும் சொல்லப்படுது. பேன் இந்தியன் அளவில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருவதனால பாக்ஸ் ஆஃபீஸில் ரூபாய் 1000 கோடி வசூல கூலி எட்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுது. லோகேஷ் கனகராஜ் தனது பாணியில தரமான ஆக்ஷன் படைப்பா கூலி படத்தினை இயக்கியிருக்காரு. கமலுக்கு விக்ரம் போல் ரஜினிக்கு கூலி படம் அமையும் எனவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த படத்துல மெயின் வில்லனா நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. முதன்முறையா நெகட்டிவ் ரோல்ல அவர் நடிச்சிருக்க நிலையில நாகார்ஜுனோட கதாபாத்திரம் மிரட்டலா இருக்கும் என ரஜினியே ஆடியோ லான்ச்ல தெரிவிச்சிருக்காரு. அத்துடன் சத்யராஜ், ஸ்ருதிகாசன், உபேந்திரா, ஷௌபின் ஷாக்கர், ரபா மோனிகா ஜான் உள்ளிட்ட பலரும் இந்த படத்துல இணைந்து நடிச்சிருக்காங்க. மேலும் பிரபல பாலிவுட் நடிகர் ஆமீர் கான் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. மேலும் கூலி திரைப்படத்துல அனிருத்தோட இசையில் வெளியான பாடல்கள் அனைத்தும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கு. குறிப்பாக பவர் ஹவுஸ் பாடல் இணையத்தில் பட்டையை கிளப்பி வருது. அத்துடன் மோனிகா என்ற பாடலுக்கும் நடிகை பூஜா ஹெக்டே நடனமாடி இருக்காரு. இந்த பாடல் ட்ரெண்டிங்கில் கலக்கி வருது. மேலும் நீங்கள் கூலி படத்தை டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.